நல்லா இருந்து நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்து பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருக்கு. யார் உங்களுக்கு என்ன டேரக்டர் என்ன வேணும்? பக்கத்து வீட்டு பையன். ஆனால் முனிஷ்காந்தோட இந்த ஜோடி போட்டு அருமையாக கலக்கி எடுத்துருக்காங்க. உண்மையாக ரியல் ஹஸ்பண்ட் டைப் மாதிரி அடிச்சிருக்காங்க. ஹாய், எல்லாரும் வணக்கம். இது அருண் ஸ்டுடியோ, நான் அருண். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மிடில் கிளாஸ் படமாக வந்திருக்கோம். படத்தோட டேரக்டர் வேறு யாரும் இல்லை, நம்ம மாடி மைந்தர் தான். நம்ம மணவாடி பக்கத்தில் பேரையூர் சேர்ந்த அண்ணன் கிஷோர் முத்துராமலிங்கம் தான் இந்த படத்தோட டேரக்டர். அது நம்ம மணவாடிக்கு தான் பெருமை. படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது. படம் கண்டிப்பாக ட்ரெயிலெலாம் பார்த்து பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம டேரக்டரோட ஊருக்காரங்க, சொந்தக்காரங்க, ரிலேஷன் எல்லாம் வந்திருக்காங்க படம் பார்க்குறதுக்கு. அவங்கள்ட்ட கேட்போம். அண்ணே சொல்லுங்கள், எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிஷோரோட பட்டினியின் சக்ஸஸ் தான் இது. 22 வருஷம் உழைப்பு அது. எங்கள் மன்னார்குடிக்கும் எங்கள் பேரையூர் கிராமத்திற்கும் பெருமை சேர்க்கும் விதமாக மிடில் கிளாஸ் முத்துராமலிங்க கிஷோர் இயக்கத்தில் வெளியாகும் மிடில் கிளாஸ் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். ஓகே, இப்போ அண்ணனோட முதல் படமா? இது முதல் படம், பெஸ்ட் படம். ஓகே, இதில் வேற நடிச்சிருக்கீங்களா? ஊருக்காரங்க யாராவது நடிச்சிருக்காங்களா? படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்ண்ணே. படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லணும். படம் பார்த்துட்டு எப்படி பார்ப்போம். ஓகே, சொல்லுங்க. பேரையூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்காரு. 20-25 வருஷமாக கடினமான உழைப்புக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும். எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். ஓகே, எல்லாம் ரொம்ப ஒரு எமோஷனலாக இருக்காங்க. படம் கண்டிப்பாக வெற்றி அடைய நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெயிலர்லேயே பார்க்குறப்ப ரொம்ப தத்துவமாக பயங்கரமாக இருக்காப்புல. படம் பார்த்து ரிவ்யூ பண்ணுறேன், நம்ம மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு. ஓகே, அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து டபுள் ட்ரீட் மணவாடிக்கு. ஏன்னா மிடில் கிளாஸ் படமும் ரிலீஸ் ஆகுது, மாஸ் படமும் ரிலீஸ் ஆகுது. நம்ம மாஸ் படத்தில் வந்து நம்ம தலிகோட்டம் நண்பர் வெங்கட் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி மதிமாறன் படம் நடிச்சிருக்காப்புல, அதுவும் பெரிய வெற்றி படம். அதுக்கப்புறம் இப்போ வந்து மாஸ் படத்துலேயும் நடிச்சு ஒரு பெரிய ஹீரோ ஆகணும் வரையும். அண்ணன் ஊர்லேயே வந்திருக்காங்க. அண்ணன் சொல்லுண்ணே. வெங்கட் வந்து உண்மையாகவே நல்ல ஒரு திறமைசாலி, நல்ல ஒரு இது முதல்ல இந்த படம் தான் அவருக்கு 2வது படம். அது நல்லா வெற்றி பெறணும்னு நாங்களும் வாழ்த்துக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. சினிமாக்காக 22 வருஷ தகவலுக்கு இருந்து இப்போ தான் முதல் முறையாக ஃபேமிலி படமாக எடுத்திருக்காங்க. பேரையூர் மண்ணின் மைந்தர் அவர் இன்னும் பல உயரங்களை சினிமாவில் அடைய வேண்டும். வாழ்த்துக்கள். பேரையூர் சார்பாக, அனைத்து மக்களின் சார்பாக வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அப்புறம் அப்பலாம் எந்த படத்துக்கு இருக்கீங்க? நம்ம வந்து மிடில் கிளாஸ்க்கு வந்துருக்கிறோம். மாஸ் படத்துல மாடலா இருக்காப்ல. ஆமாவா, மாஸ்க் இல்லை அது தெரில, நமக்கு இப்போ தெரில. இப்போ தான் தலிக்கோட்டை பசங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஒரு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி பக்கம் கொண்டாந்துருப்பேன். அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏதாவது வீடியோ போடுறப்ப நம்ம தலிக்கோட்டைக்காரரையும் சேர்த்து போட்டுருங்க. ஆமாம், அடுத்த படத்தை ஃபஸ்ட்டு மிடில் கிளாஸ் போட்டு அடுத்த படத்தையும் மாஸ்கையும் போட்டுருவோம். ஏன்னா 2 படமும் நம்ம ஆள் வந்திருக்காங்க. ஏன்னா மன்னார்குடியிலேருந்து ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னா நம்ம தான் என்கரேஜ் பண்ணி விடணும், பெரிய அளவில் இது பண்ணி விடணும். ஆமாம். இப்போ வந்து மிடில் கிளாஸ் நம்ம கிஷோர் நம்ம பேர் இருக்காரு, அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது? எனக்கு அவரை பற்றி தெரியாது. இவர் தான் அவர் பக்கத்து ஊர் கருவாக்குறிச்சி. இவர் ஆமாம், எங்களுக்கே தெரியாது. அவர் டேரக்டர் ஆகி ஒரு படம் எடுத்துருக்காங்கிறது ஆச்சரியமா இருக்குது. வருஷமா அவர் கஷ்டப்பட்டாரு. சென்னையில இருந்தாப்புல பல வருஷமா கஷ்டப்பட்டாப்புல. இதுல வந்து ரொம்ப தீவிரமா ஆர்வமா இருந்து பல வருஷமா கஷ்டப்பட்டாப்புல. கண்டிப்பா படம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் சொல்றாங்க ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு. அப்போ பெரிய விஷயம்ப்பா.
படம் பார்த்தோம். படம் அருமையாக இருக்கு. ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்கு. மிடில் கிளாஸ் கதைக்கு ஏற்ற படமா இருக்கு. டேரக்ஷன்லாம் அப்படி இப்படி இருக்காரு. அருமையாக இருக்கு. கிறிஸ்துவரியாக சூப்பராக இருக்கு படம். இதாக இருக்கா உங்களுக்கு அப்படிமா இருக்கு? சூப்பராக பண்ணிட்டாரு. படம் வந்து அறம் சார்ந்த படமா இருக்கு, தர்மம் சார்ந்த படம். எல்லாருமே பார்க்கணும். கிஷோர் சூப்பராக எடுத்துருக்காங்க படம். ஓகே. படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாம் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கணும். படம் சூப்பராக இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அருமையான ஃபீல் குட் மூவி. ஜெயிச்ச மரம் ஃபேமிலியாக பார்க்கலாம். என்ஜாய் பண்ணலாம். சூப்பர் தான் படம். படம் சூப்பர் சூப்பராக இருக்கு. சூப்பர் தான். சூப்பரான ஃபேமிலி படம்னா பெண்கள் வந்து அவசியம் பார்க்கணும். பெண்கள் பார்க்கணும் தேவையான படம். யதார்த்தமா இருக்கு. நம்ம கிஷோர் சார் எப்படி டேரக்ஷன் சூப்பரா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சூப்பரா பார்க்கலாம்ல? ஓகே. நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம ஊரை பத்தி சொல்லிருக்காங்க மாடி பத்தி. அதே வடுவூர்ல பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லிருக்கோம்ல. அது கூட ஒரு உங்களுக்கு ஆமா நல்லா இருந்துச்சு. எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஊரை கொஞ்சம் கட்டிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருக்கு படம். யதார்த்தமா இருக்கு. நல்லா ஃபேமிலி என்டர்டெயினர். ஓகே. ஃபேமிலியோட பார்க்கலாம். குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். ஜாலியா இருக்கும். நம்ம ஊர்ல நடக்கிறத அப்படி எடுத்து வச்சிருக்காரு. ஆமா. எப்படி இருக்கு? படம் அருமையாக இருக்குது. உண்மையில் ரியல் லைஃபாக இருக்குது. அது கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப உண்மையிலே படம் பயங்கர ஹிட் ஆகிடும். உண்மையான படம். அனைவரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய குடும்ப கதை. எல்லாரும் போய் தியேட்டர்ல படத்தை பார்த்து வெட்டி அடைக்கணும். படம் பார்த்தீங்களாண்ணே? படம் சூப்பராக இருக்குண்ணா. குடும்பத்தில் வந்து பார்க்க வேண்டிய படம். நம்ம சிரிப்பு அழுகை எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருக்காப்புல. முக்கியமாக குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இளைஞர்களும் நிறைய பார்க்க வேண்டிய படம். பாத்தியா? அருமையாக இருக்கு. நம்ம ஊருக்காரா? ஆமா. ஓகேண்ணா. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருக்கு. யார் உங்களுக்கு என்ன டேரக்டர் என்ன வேணும்? பக்கத்து வீட்டு பக்கத்து பையன். வேணா? அக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருந்துச்சுண்ணா. படம் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிமா? படம் சூப்பராக இருக்கு. அண்ணா படம் பார்த்தீங்களா? படம் அருமையாக இருக்குங்க. எப்படி இருக்கு? நல்லா அருமையாக இருக்கு. ஓகே. நினச்சி கூட பார்க்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துப்பாப்லன்னு. கலக்கிட்டாப்புல எனக்கு கண்ணையும் கலங்கி வச்சுட்டாப்புல. செகண்ட் ஹாஃப்லாம் கமரை விட்டாப்புல. அந்த எமோஷனலாக இருக்கு. ரொம்ப ரொம்ப எமோஷனல், ரொம்ப கனெக்டிங். படம் பார்த்த மாதிரி இல்லை, ஒரு வாழ்க்கையில் உள்ளே போய் வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு. செம ஹிட்டாக இருந்த படம். எல்லாரும் வந்து பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நான் பார்த்தேன். ஆனால் இப்போ டேரக்டர் உங்களுக்கு என்ன வேணும்? டேரக்டர் வந்து எனக்கு அத்தை பையன். சொந்த ஒரு பேரையூர் அவருக்கு. ஒரு 22 வருஷம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராட்டம். இடையில வந்து வீட்டில எல்லாம் சொல்லி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க வெளிநாடு போ அப்படியெல்லாம் சொன்னாங்க. இல்லை எனக்கு இதுதான் லைஃபு, நான் இதோட இருந்துக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் ஜெயிச்சிட்டாப்புல. ஆனால் 22 வயசு உழைப்புக்கு படமே அவருக்கு பிரம்மாண்டமாக எடுத்துட்டாப்புல. சூப்பர். ஓகே. மாப்பிள்ள வாழ்த்துக்கள். ஓகே 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 ஓகே. சூப்பராக இருந்துச்சு. படம் நானும் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். மிடில் கிளாஸ். ஹாய் மிடில் கிளாஸ் படம் பார்த்தாச்சு. படம் பார்த்து நம்ம மறுபடியும் பார்க்கலாம் என்ன சொல்லி படம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. படத்தை பற்றி பார்க்குறது முன்னாடி ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு படத்தோட டேரக்டர் எங்கள் ஊருக்கார் நம்ம மன்னாடிக்கார். மாடி பக்கத்தில் பெரியவர் சந்தவர் கிஷோர் முத்துராமலிங்கம். அண்ணன் வந்து திரால தெரியாது எனக்கு. இப்போ படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ தான் நம்ம ஊர் டேரக்டரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து தான் படம் ட்ரெய்லர் பற்றிலேருந்து தான் படத்தை பார்க்கணும்னு ஆசையாக இருந்தேன். அதே மாதிரி மக்கள்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக வந்துருந்தாங்க. நம்ம லைன் மக்கள் எல்லாருமே வந்தாங்க. அவங்க பெரியவர்லேருந்து வந்திருந்தாங்க. படம் என் படம் பார்த்து சொல்லிவிட்டேன். 22 வருஷமாக சினிமா ஃபீல்டுக்காண்டி ரொம்ப நாளாக உழைச்சிருக்காரு. கஷ்டப்பட்டு இப்போ ஒரு படம் டேரக்ட் பண்ணியிருக்காரு. படம் அப்படின்னு பார்த்தோம்னா படம் அருமையாக எடுத்திருக்காரு. ஒரு முதல் படம் மாதிரியே இல்லாமல் ஒரு 4-5 படம் எடுத்த பெரிய டேரக்டர் மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. அவ்வளோ அருமையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. கதை ஒரு நார்மலான கதை தான். ஒரு மிடில் கிளாஸுங்கிறது ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலியோட மிடில் கிளாஸ் லைஃப்பில் எப்படி வாழ்வாங்களோ அந்த லைஃப்பில் ஏற்படுற சில மாற்றம் தினைக்கும் நடக்கிற அன்றாட வாழ்க்கையில் உள்ளது. பொதுவாக ஒரு கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க, ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறத, சிட்டிக்குள்ளே வாழ்கிறத அவ்வளோ தத்துருவமாக அழகாக அந்த படத்தை எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணிட்டு குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவ்வளோ அருமையாக எடுத்துருக்காரு. அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். நம்ம ஊருக்காரங்க பிடித்தாரு. ரொம்ப நம்ம என் ஊருக்காரங்கிறதுனால நான் பாசிட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. படம் உண்மையாக நான் பார்த்தேன். அத்தன்டிக்காக அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு நிதானமான படம்பாங்கள்ல, போய் உட்காந்தோம்னா நீட்டாக பார்க்கலாம்னு அது மாதிரி எடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து இன்டர்வல் சீன் வரும்போது நீங்கள் பாருங்கள். அந்த இன்டர்வல் சீன் வரும்போது ஒரு பரபரப்பான சீன் கூட்டிகிட்டு இருக்கப்போ அதை வந்து ஏன்னா டென்ஷன் ஆகிடுவார்னு பார்த்தா அந்த கூலாக அந்த காமெடியோட
நிதானமாக கொண்டு போயிருப்பார் படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே. அதான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது. கதையை நான் சொல்ல மாட்டேன், போய் படத்தை பார்த்து நேராக புரிஞ்சுக்க. ஏன்னா நம்ம எதுவும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது கதையை சொல்லி. எல்லாருமே ஃபேமிலியோட போய் என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். படத்தில் நடித்த ஃபஸ்ட்டு முனிஷ்காந்த் பற்றி சொல்லணும். சார் வந்து அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காரு, படத்துக்கு பெரிய பலம்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் நடித்த விஜயலட்சுமி ஒரு சின்ன அரசியத்தில் வந்து அப்புறம் சின்ன சின்ன அடுத்தது அவங்களுக்கு ரொம்ப அமையலை ஹீரோயினா. ஆனால் முனிஷ்காந்தோட இந்த ஜோடி போட்டு அருமையாக கலைக்கு எடுத்துருக்காங்க. உண்மையாக ரியல் ஹஸ்பண்ட் டைப் மாதிரியே அடிச்சிருக்காங்க. அந்த ஒய்ஃபுக்குள்ள மேனரிசமோட அவங்க எப்படி கோவம் மட்டும்தான் இல்லாமல் அதுக்கு பிடி ஒரு ஒய்ஃபோட பேக்ரவுண்டில் என்னென்ன இருக்குமோ அதை அருமையாக ஸ்க்ரீன் ப்ளே காட்டியிருக்காரு. அதே மாதிரி ஒரு நார்மலான ஹஸ்பண்டு, ஒரு அமைதியான ஹஸ்பண்டு, போய்ட்டு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு போகிற ஹஸ்பண்டு எப்படி வாழ்வாரோ அது மாதிரி அழகாக அருமையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. பார்க்குறது அவ்வளோ அருமையாக இருக்குது. டேரக்டரோட கற்பனை அவளோட இதுதான் கண்டிப்பாக தெரியுது இதிலே பார்க்குறப்ப. அதுக்கு ஏற்ற மாதிரி முனிஷ்காந்த் அவ்வளோ அருமையாக அடிச்சிருக்காரு. அதே மாதிரி முனிஷ்காந்த் பிள்ளைங்க நடிக்கிற எல்லாருமே குழந்தைங்க 2 பேருமே நல்லா அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதில் ராதாரேஸ் அடிச்சிருக்காரு, குரேஷி அடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து குரேஷியும் முனிஷ்காந்த் ஃப்ரெண்டாக இன்னொருத்தர் வருவார், அந்த ப்ரோவும் நல்லா அடிச்சிருக்காங்க, அருமையாக அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ராதாரேஸ் சார் சூப்பராக அடிச்சிருக்காரு. வந்தாலும் நறுக்குன்னு அலசி வந்தாலும் நல்லா நடிச்சிருக்காரு. அதோட அவங்களோட பேராக ஒருத்தவங்க வருவாங்க சைக்காட்டிஸ்ட் மாதிரி. அந்த மேடமும் டக்குன்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தெரியுவாங்க. அது படத்தை பார்க்க தெரியும். செல்வி நாடகத்தில் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடித்தாங்க. ராதாரவிக்கு பேரன் அடித்தவங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த படத்தில் தான் பேரன் அடிக்கிறாங்க. அதை நான் பார்த்தப்போ இந்த நாடகம் கண்டாச்சு, பழைய ராதிகா நாடகம், செல்வி நாடகம் சூப்பராக இருந்துச்சு. சிலதெல்லாம் பழைய நடிகரெல்லாம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி பார்க்குற மாதிரி நிறையவாக இருந்துச்சு. இது எந்த படத்தோட கனெக்டும் இல்லை. இது அந்த மாதிரி படமே அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு புதுசாக ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு நியூ மூவி, அழகாக இருக்குது. கமர்ஷியல், பக்கா கமர்ஷியல் மூவி தான். போய் பாருங்கள், எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ணன் வாழ்த்துக்கள் டேரக்டருக்கு. ஓகே, அடுத்த படத்தோட ரிவ்யூவில் பார்ப்போம். மியூசிக் எல்லாம் இருக்குது, ஒரு பாட்டு இருக்குது. போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியோட போகலாம். சூப்பர் மூவி. பாய்.